கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சோனியானை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் உள்ள வியர்டாங்க சவுண்டு கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் டிங் சிங் அப்போ சிஸ்டர் ஜியா கூட சேர்ந்து அவன் க்ளோஸாக இருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடா. உடனே அவள் வந்து ஏதோ மெடிசன் எடுத்திருக்காப்பா. அவளை காம் டவுன் பண்ணுறதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவள் சரியாயிருவான்னு சொன்னதுமே அங்கே ஹீரோயினுக்கு பயங்கரமான கோபம் ஆகிட்டு அங்கே என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோலாம் கிழிச்சு போட்டுட்டு எனக்கு இதுக்கப்புறம் எந்த உறவு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ உங்கள் பப்புக்கு போய் அங்கே தண்ணியை போட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு மினிட் அவள் பயங்கரமாக அழுதுட்ருக்கா. அதை உனக்காக நான் மெயில் மாடலுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், அவங்க கூட சேர்ந்து நம்ம ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேசலாம் அப்படின்றத சொல்லும்போது ரொம்பவே ட்ரிங்க் ஆனதில் அந்த சைடில் நம்மளோட ஹீரோ லீஷ்வான் அங்கே வர்றான். அவன் அங்கே பார்த்துட்டு பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டச் பண்ணி அங்கே பேசினதுமே அவன் என்னமோ போதையில் இருக்கா யாருன்னு தெரியலை. பட் அங்கே நம்ம மினிக்கு தெரியுது அங்கே டிங்ஷிங்கோட அங்கிள் தான் அவன். அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு வேமா அவளை பிடிச்சி பக்கத்தில் இழுத்துக்கிட்டு சாரி கேட்குறா. என்னாச்சு இவளுக்குன்னு சொன்னதுமே வேற ஒன்றும் கிடையாது, டிங்ஷிங் வந்து அவங்க சிஸ்டர் ஜியா கூட சேர்ந்து ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டான், அதனால தான் இந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு ஃபீலில் இருக்கான்னு சொன்னதும் இவன் ஆரம்பத்துலதே இதை பண்ணியிருக்கணும், இப்போ பண்ணதே ரொம்ப லேட் தான் அப்படின்றத அவர் சொல்றாரு. திரும்பவுமே பார்த்தா அங்கே பக்கத்தில் வந்துட்டு போயிட்டு க்ளோஸ் ஆகிட்டு அங்கே டச் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம மினிட்ட சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன், நீ இப்போ வந்துட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அவள் அக்கௌண்ட்லேயுமே ஏகப்பட்ட காசு எல்லாமே சென்ட் பண்ணுறான், அப்ராடுக்கு போய் ஜாலியாரு, இதை பற்றி வெளியே சொல்லாதான்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி தான். ஏன்னா ஸ்கூல் டயத்துலேருந்து நம்ம லீஷ்வானுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ரொம்பவே க்ரஷ் இருந்திருக்கு, அந்த பொண்ணுக்குமே புரிஞ்சுக்குது. இவன் கூட்டிகிட்டு போய் அவளை அங்கே போய் ரூமில் படுக்க வச்சுட்டு அங்கே கால் பண்ணி கேங்கோர் சூப் எல்லாமே கொண்டு வர சொல்கிறான். பட் இவளை பார்த்தா அவனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே அவனே இவ்வளோ நேரத்துக்கு கண்ட்ரோலாக இருப்பான். ஸோ இத்தனை வருஷமாக லவ் பண்ண பொண்ணு கூட சேர்ந்து அவனுமே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவனுக்கு தான் ஃபஸ்ட் அங்கே கண்ணு முழிப்பு வருது. அதை பார்த்துட்டு நான் சீனியர்ன்றவாசி உன் பக்கத்தில் என்னால் நெருங்கி வர முடியாமல் போச்சு, நான் தூரமாக இருந்தே உன்னை பார்க்க வேண்டிய நிலைமையாக இருந்துச்சு, இப்போ கடவுள் வந்துட்டு எனக்கு திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. இவன் ஸ்விம்மிங் பூலில் அங்கே மூழ்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் வந்து அவளை காப்பாற்றிருக்கான். பட் ரெண்டு பேத்துக்குள்ளே எந்த பேச்சுவார்த்தையும் இப்போ நடக்கலை, ஏன்னா அவங்க அப்பா அதுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. இப்போ இவளுக்கு முழிப்பு வரும்போது தன்னை பார்த்தா ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறான். அவனை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு ஐயோ இவர் அப்ராடில் இருந்தார், எப்படி நேரடியாக என் பெட்டுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு எந்திரிக்கவங்களே இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும், இல்லை அசிங்கமாக போயிருன்னு சொல்லிட்டு போனால் அவன் கையை பிடிச்சிடுறான். எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ஐயோ நைட்டு வந்துட்டு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நடந்துருச்சுப்பா ப்ளீஸ் அப்படின்ற சொன்னதும் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற செட்டி கேட்குறான். பட் அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக ஏன்னா அவனுக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சான்னு சொன்னதுமே அவள் ஆமான்னு சொல்கிறா. சரி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னதும் எல்லாம் மினிதான் சொன்னான்னு சொல்லும்போது ட்ரிங்க் வேற ரொம்ப பண்ணி இந்த போலேன்னு சொன்னதுமே ஐயோ நான் ட்ரிங்க் பண்ண வசதா இப்படிலாம் நடந்துருச்சு, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு நான் எந்த ஒரு தொந்தரவுமே பண்ண மாட்டேன், இதை பற்றி நான் வெளியவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்கே தெரியாமல் போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்கே போயிட்டுருக்க நானே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் ஐயோ அங்கிள் அதெல்லாம் வேணாம் நானே போய்க்கிறேன்னு சொன்னதும் இனிமே நீ என்னை அங்கிள் தான் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். மேரேஜுக்கு அப்புறம் நீ என்னை வந்து ஹஸ்பண்ட் கூட கூப்பிடலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். சோப்பாங்க நம்ம ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசும்போது நான் ஏன் உங்களை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். பட் இவன் மனசுல நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பக்கத்தில் வந்ததுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. உனக்கு லாஸ்ட்டாக நான் வார்னிங் கொடுக்குறேன், மரியாதையோட இருந்து நீ வந்து பிரேக்கப் பண்ணிட்டு வந்து சரி நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ பிறகு அங்கே வீட்டுக்கு போயிட்டு அங்கே திங்ஸ் இருக்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ரிங்கையுமே அங்கே கழட்டி போட்டு எரிச்சு விட்டுட்டு போயிடுறா. அந்த டிங்ஸிங் வந்துட்டு வீட்டில் அந்த சோனியான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு பார்க்குறான். ஹீரோயினா ஆள் இல்லைங்க. அவன் ரொம்ப கடுப்பாய் போயிட்டு அவளுக்கு கால் பண்ணான், மெசேஜ் பண்ணுறான், ரிப்ளை பண்ண மாட்டா. கண்டிப்பாக நான் வந்துட்டு அவளை என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே தாத்தா கால் பண்ணிடுறாரு. நீ மரியாதையோட வந்துட்டு இப்போ உன்னோட வெட்டிங் சர்டிஃபிகேட்டை போஸ்ட் பண்ணாமல் ஏன்டா இருக்குன்னு சொல்லி கேட்டதுமே அங்கே எங்கிட்ட போய் போஸ்ட் பண்ணுவான், இன்னும் வெட்டிங் சர்டிஃபிகேட்டே வாங்கலையே. ஸோ தாத்தாட்ட அதை சொன்னதுமே உனக்கு அவ்வளோதான் நல்லா தெரியாது, முதல் நாளைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து சேருன்னு சொல்லும்போது எங்கே போய் இவன் கூட்டிகிட்டு வருவான். ஹீரோயின் ஆள் வீட்டில் இல்லையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு அவன் ஃபோன் பண்ணுறான். இப்படி தாத்தாவோட
பர்த்டே பார்ட்டி நீ வரணும்னு சொன்னதுமே நான் எதுக்காக வரணும், நான் அப்படிலாம் வரமாட்டேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ வந்துட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் ஃப்ரீயாலாம் வர முடியாதுன்னு சொன்னதுமே வேற வழி இல்லாமல் அவன் வந்துட்டு ஒரு 10 லேக் அங்கே அனுப்பி விடுறான். அப்போ அங்கே ஹீரோயின் காசு வாங்கிட்டா இவனுக்கு என்ன போகணுமா என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் இருந்தாலுமே இல்லைல்ல நம்ம போய் தான் ஆகணும், அதான் வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷன், அவரோட பாட்டியை நம்ம ஏன் வந்துட்டு போகாமல் கேட்கணும்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஸோ கதவை யாரோ நாக் பண்ணுறாங்க. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட ஹீரோ தான் அங்கே வந்திருக்கான். நீ புது வீட்டுக்கு வந்திருக்க, திங்ஸ் எல்லாம் வேணும்ல, அதுக்காக தான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். பட் உண்மை என்னென்னா அவளை பார்க்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கான். நாளைக்கு என்ன தாத்தாவோட பாட்டிக்கு போக போறியான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே போகிறது சரி, அந்த வந்து நீ விலகேறு, எனக்கு அதை பார்த்தா வந்து ரொம்ப ஜெலஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சவன் கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அங்கே ஸ்டாப் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவளுமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ கிளம்பி ரெடியாகி வந்ததோ என்ன இதெல்லாம் ட்ரெஸ்ஸு வியர்டாக போட்டிருக்க, ஏன் அட்டென்ஷன் எல்லாம் உன்னோட மேலே தான் இருக்கணுமான்னு சொன்னதுமே இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நான் என்ன ஃபியூனலுக்காக போகிறேன், ரொம்ப மோசமாக போட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் காரில் போய் உட்காந்துக்கிட்டதுமே நான் என்ன உனக்கு டிரைவராக முன்னாடி வந்து உட்காருன்னு சொன்னதும் மற்றவ உட்கார இடத்துல எல்லாம் என்னால் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. இல்லைன்னா நான் வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொன்னதும் அவனால் விட்டுட்டு போனால் தாத்தா அடிப்பாரு. ஸோ வந்துட்டு வேற வழி இல்லாமல் அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வந்து கீழே இறங்குனதுமே நம்ம ஹீரோ அங்கேருந்து அவளை பார்த்துச்சேக்கான். ஸோ இவன் கையை பிடிக்க சொன்னால் அவள் வந்து ஒரு 4 அடி தள்ளி தான் நிற்கிறா. இப்போ எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு இவனாவே கையை பிடிச்சதுமே கையை வந்துட்டு கோச்சை பச்சு தொடச்சிட்டு நீ இப்படிலாம் என்கிட்ட பண்ணாதன்னு சொன்னதும் அங்கே வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் கையை மட்டும் சும்மா கோர்த்துட்டு அங்கே உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. உடனே அங்கே எக்ஸ்போஸ் பண்ண முடியாது இல்லையா தாத்தா முன்னாடி, அதுக்காக தான். ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. என்னப்பா இவனை வந்து வேணான்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமாலாம் பண்ணிட்டு போனா இப்போ என்ன திரும்ப வந்துட்டா, எனக்கு என்ன தெரியாதா, இவன்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது விட்டுட்டுலாம் போக மாட்டான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இப்பயுமே எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறா. ஸோ அப்பா அவங்க வந்துடுறான். நீ என்ன நினச்சிட்ருக்கா, என்னை லைக் பண்ணலன்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அப்போ அங்கே ஜியாவுமே சிஸ்டர் நீங்கள் அன்னைக்கு நடந்ததவே நினச்சிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவள் வேற ஒரு பக்கம் ட்ராமா பண்ணதும் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிடுச்சேக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க சொன்னதுமே அங்கிள்ன்ற வாசி பார்த்துட்டு ரொம்ப பயமாயிடுச்சு அவனுக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டதுமே நாங்கள் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு என் கையை விடுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. பட் இவன் கேட்க மாட்டான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ தான் பயங்கரமாக கோவமாயிட்டு கத்திச்சிருக்கான். கையை எடுன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அங்கே கையை விட வேண்டியதாக இருக்குது. பிறகு தாத்தாவை போய் மீட் பண்ணிட்டு அங்கே விஷ் பண்ணுறாங்க. நீங்கள் கூடி சீக்கிரம் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கம்மான்னு சொன்னதுமே அவள் உண்மையை சொல்ல போனதும் அவன் உடனே ஸ்டாப் பண்ணிட்டு தாத்தா பிஸ்னஸ் ட்ரிப் முடிஞ்சு வந்ததுமே வாங்கிக்கலாம் தாத்தான்னு சொல்கிறான். இன்னைக்கு வந்து அவரோட பர்த்டே, இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தா அந்த அங்கே வந்து வேணுக்குனே ஹீரோயின் மேலே காஃபியை ஊற்றி விட்டுட்டு தெரியாமல் பட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது தாத்தாக்கு அந்த ஜியாவை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல. இங்கேருந்து கிளம்பு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நம்மளோட ஹீரோ மேலே இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயின் அங்கே ரூம்க்கு போனதுமே அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் அங்கே பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. கதவை யாரோ நாக் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளே நம்ம ஹீரோங்க உள்ளவே வந்துடுறான். நான் உன்ட்ட என்ன சொன்னேன், அவன்கிட்ட இருந்து நீ விலகேறுன்னு சொன்னா இல்லையா, நீ வந்துட்டு பக்கத்தில் எதுக்காக அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். வெளியே பார்த்தா அங்கே ஒரு பர்சன் உள்ளே போகிறத ஒரு பொண்ணு நோட்டீஸ் பண்ணிடுறா. என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. உனக்கு அப்படின்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வம்பு பண்ணி அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பொண்ணு போய் அங்கே டிங் ஷான்ட்ட இதெல்லாமே சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்துடுறான். கதவை திறக்க சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோயின் பயந்து போயிடுறா. பட் அவன் விடுற மாதிரி இல்லை, தொடர்ந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆள் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்குவோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. ஆமாம் கதவு வேற உடஞ்சிருக்கு, திறந்து வந்துடலாமேன்னு சொன்னதும் பயந்து போயிட்டு வேமா அங்கே வாஷ்ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் மறைச்சிக்கிறா. இவன் அங்கே வந்துட்டு பயங்கரமாக கோவமாயிட்டு கத்திட்டு இருக்கான். நீ எங்கே இருக்க வெளியே வான்னு சொல்லிட்டு யார் உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் போயிருங்கப்பா, இப்போ நான் வந்துட்டு இப்போ உங்களை கூட்டிகிட்டு போய் பப்ளிக்காக நிப்பாட்டினேன்னு வச்சுக்கோங்கமே, நீங்கள் வந்துட்டு மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ரெண்டாவது நான் தான் உங்களை செடியூஸ் பண்ணிட்டேன்னு பேசுவாங்க. ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ இப்படி ஒரு வாஷ்ரூம்குள்ளே வந்து மறைஞ்சிருக்கிறது நல்லாவா இருக்குது சொல்லுங்க அப்படின்ற சொன்னதும் அப்படியா சொல்கிற, இங்கேருந்து கிளம்பி போகணுன்னா நீ எனக்கு வந்துட்டு ஒரு கிஸ் கொடுக்கணும் ஓகேவான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் கொடுக்குறா. பிறகு இவன் அங்கே வாஷ்ரூம்குள்ளே அந்த ஜியாவோட சேர்ந்து வந்ததுமே பார்த்தா நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினில் வேற யாருமே இல்லை, இவங்களால எந்த ஒரு பிளேமே பண்ண முடியலை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, குளிக்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு இவ திட்டினதும் அங்கே வந்துட்டு அவங்க பேசாமல் வெளியே போக வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நீ வந்துட்டு வேமா கூடி சீக்கிரம் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீ அவனை பிரேக்கப் பண்ணிவிட்டு நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத அவன் சொல்கிறான்.
பிறகு அவள் ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு வந்ததுமே அவள் வந்து பேச வந்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு திட்டினதோ, எப்பயுமே அந்த பொண்ணை நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்க, கண்டிப்பாக நீ இப்போ அவட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும், உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்காக நான் இங்கே வந்தேன்னு நினச்சியா, தாத்தாக்காக வந்தேன், அந்த வேலை முடிஞ்சிருச்சு, ஏன்ட்ட நீ அதிக பிரசங்கித்தனம் பண்ணாதன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதாம்மா அவனோட அங்கிள்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பட் ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு தான் தெரியுமே. அப்பாங்க இவங்க என்ன மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை கூடிய சீக்கிரம் வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே தாத்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அந்த ஜியா வேணுக்கு கிளாஸ் எல்லாமே கீழே போடுறா. ஸோ இவ கையில் வந்து கட்டானது இவன் பயந்து போயிட்டு வா நான் உனக்கு பேணிச்சு போட்டு உரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போங்க நம்ம தாத்தாக்கு அதை பார்த்துட்டு சுத்தமாக பிடிக்கல. நம்ம ஹீரோயினுமே சரி தாத்தா இப்போ டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்றத சொன்னதும், அப்போங்க நம்ம ஹீரோவுமே நானுமே வெளியே தான் போகிறேன் கூட்டிகிட்டு போய் நான் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னதும், இவங்களுக்குள்ள இருக்க உறவு வந்துட்டு என்ன தெரிய போகுது. ஸோ அவருமே ஓகேன்னு சொல்கிறாரு. அதுமே 2 பேருமே சேர்ந்து ஆசை அங்கே குக்கெல்லாமே பண்ணி அவங்க 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. இப்போ வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிற தாத்தாவோட பர்த்டேவும் முடிஞ்சிருச்சு, நீ அவனுக்கு பண்ணிட்டேன்றதை என்னைக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னதும், நான் கூடிய சீக்கிரம் சொல்வேன், நான் ஆன்ட்டியை மீட் பண்ணி பேசிக்கிறேன்னு அவள் சொல்கிறா. பட் மனசுலே இந்த லூ ஃபேமிலியோட சேர்ந்து எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணாம், நான் டிங்ஷனை வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன்னா இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு நினைக்கிறாரு. பட் இந்த குடும்பத்தோட சவகாசமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அவன் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு நம்ம 2 பேருமே பிஸ்னஸ் ட்ரிப்லாம் முடிஞ்சதுமே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும், உனக்கு எனக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சு, அதை எப்போ நீ புரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப கோவமாகி போயிட்டு மரியாதை இப்போ வீட்டுக்கு வா எங்கள் அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவளை இழுத்துட்டு போனதுமே நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு சுத்தமாக இவன் பண்ணுற பிஹேவியர் பிடிக்கவே இல்லை. அவனுக்கு பயங்கரமான வந்துட்டு கோவமாயிட்டுருக்கு. ஸோ அவங்க கால் பண்ணிவிட்டு தன்னோட நெஃப்யூவோட ஃபிங்கரை வந்து உடச்சி விடுங்க அப்படின்றதவே சொல்கிறான். பிறகு அவங்க வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை வெல்கம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவனை பார்த்தா அங்கே அந்த ஜியா வந்துட்டு மெசேஜ் பண்ணுறா. இப்படிச்சு அவளை பார்க்குறதுக்காக ஓடி போனதுமே அவங்க இப்போயுமே நம்ம ஹீரோயினை தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீ புரிஞ்சுக்கோமா, மேரேஜுக்கு அப்புறம் அவன் கண்டிப்பாக வந்துட்டு மாறிடுவான், எந்த தப்புமே பண்ண மாட்டான் அப்படின்றத சொன்னதும், ஆன்ட்டி அவன் என்ன உங்ககிட்ட சொல்லலையா, ஆல்ரெடி நான் வந்து அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன், நான் அவனை மேரேஜ் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொன்னதும், ஏன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேற ஒன்றும் கிடையாது, 2 பேத்துக்குள்ளே லவ்வே இல்லைன்றப்ப நம்ம ஏன் மேரேஜ் பண்ணணும் அப்படின்றத சேர்த்து அவள் கேட்குறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க, நீ அப்படிலாம் பேசாத, கண்டிப்பாக வந்துட்டு அவன் சரியாயிருவான், அவன் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் தான் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவளுக்கே அது கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருக்குது. ஸோ அப்பாங்க நீங்கள் என்ன சொன்னால் சரி, நான் அவனை மேரேஜ் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் தாத்தாட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. அதெல்லாமே கேட்டுட்டு இவங்களுக்கு பயங்கரமான கோவம் ஆகிட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாட்ட கால் பண்ணி, உனக்கு என்ன வந்து எல்லாம் கண்டினியூ ஆகணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஸோ பிறகு அவங்க போயிட்டு இருக்கும் போது பார்த்தா நம்மளோட ஹீரோ தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. பட் அவன் கூட்டிகிட்டு போனான் இல்லையா, எப்படினாலும் வருவான் தான் காத்துட்ருக்காங்க. நீ வா நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும், அதெல்லாம் வேணாம்ப்பா நானே போய்க்கிறேன்னு சொன்னதும், இங்கேருந்து 15 கிலோமீட்டர் போயிடுவேன் நீ அப்படின்ற சொன்னதும், வேறு வழி இல்லாமல் அங்கே காரில் போய் ஏறி உட்காந்துக்கிறா. சரிப்பா என் சிஸ்டர் இன்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தாத்தாட்ட அவங்ககிட்ட சொல்லிட்டே மேரேஜ் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறா. ஸோ அப்படின்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்லன்னு சொன்னதும், நான் வந்துட்டு அப்படி எதுவும் சொல்லலையே, நான் அவன் கூட வந்து பிரேக்கப் பண்ணிட்டு வெளியே வந்தாலுமே உங்களை நான் மேரேஜ் பண்ண மாட்டேன், இந்த குடும்பத்தோட சேர்ந்து எந்த ஒரு உறவுமே எனக்கு வேணான்னு சொன்னதும், அவன் தான் உன்னை சீட் பண்ணான், நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பட் ஹீரோயின் அதுக்குமே ஒத்துக்க மாட்டா. அதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமாக கோவமாயிட்டு ஹீரோயினை பிடிச்சவங்க வந்துட்டு போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி என்னோட டிசிஷன் இதான்னு சொன்னதுமே அவனுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அந்தாலும் ஒரு பக்கம் கோவமாயிட்டுருக்காரு. இப்போ 2 குடும்பத்தாளுங்க பெரியவங்க சேர்ந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணது, இப்போ இந்த மேரேஜ் வந்து ப்ரோக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இல்லாமல் போயிடும், கம்பெனி சேல்ஸுமே டவுன் ஆயிரும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு கவலையாகும் போது பேசாமல் வந்து அவளோட பாட்டியை கூட்டிகிட்டு வந்து இங்கே அடைச்சி வச்சிடலாம், அவங்களுக்காக இவன் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு தான் ஆகணும்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினை அவன் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அங்கே அவங்க அப்பாட்டேருந்து கால் வந்துடுது. பாட்டி வச்சு மிரட்டினதுமே அவள் வீட்டுக்கு போகிறா. பாட்டி எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சிஸ்டர் அப்படியே அவளை அவங்க மயக்கமாக்கிடுறா. அவள் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும், வேறு என்ன நீ டிங்ஷனை வந்து மேரேஜ் தான் பண்ணணும்னு சொன்னதும், கண்டிப்பாக முடியாதுன்னு சொன்னதுமே போட்டு அடித்து அவளுங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. பட் அவங்க ஒத்துக்க மாட்டா. அப்போ அவங்க அப்பா மேரேஜ் வரைக்கும் நீ இங்கேயே தான் இருந்தாகணும், எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிடுறாரு. டிங்ஷனை காமிக்கிறா.
காமிக்கிறாங்க. அப்போ அந்த ஜியா கூட தான் சேர்ந்து அவன் இருக்கான். அவன் கையை உண்மையிலே வந்துட்டு அங்கே உடச்சி தான் விட்டுருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்கா. அவன் அப்படியே அங்கே வந்துட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் டைம் பார்த்துட்டு ஐயோ அவள் என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணா ஃபோன் போக மாட்டுது. இவன் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோவுமே அவளுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பக்கம் கவலை ஆயிடுச்சுக்கு. அவங்க அப்பா ஃபோனை கொண்டு வந்து அவங்க நம்ம டென்ஷன் தான் கால் பண்ணிட்டு இருக்கான். நீ பேசுன்னு சொன்னதும் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா. ஏன்னா அவன் கூட தான் மேரேஜ் ஆகணும். ஸோ வம்பு பண்ணி அங்கே பேச சொன்னதுமே அந்த சைடு போயிட்டு ஃபோனை பேசாமல் இருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்து ஃபோனை வாங்கிக்கிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அவங்க உடனே பொண்ணுகிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி பேசுகிறான். நீ வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி, நீ வந்து என்ன தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா. பட் அவங்க அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, கண்டிப்பாக கல்யாணத்ததுமா அவள் வந்துருவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கேருந்து போனால் அந்த ஜியாக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாக இருக்குது. அவன் கூட சேர்ந்து கண்டிப்பாக மேரேஜ் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இங்கே போய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே அந்த என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோலாம் காணும்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கோவமாயிட்டு அவன் கத்திட்டு பேசினதுமே அது உனக்கு டஸ்ட்பினில் தான் கிடைக்கும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டே உன்னை வந்து நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு நீயாவே முட்டாள் மாதிரி சுற்றுனா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவனால் அதை நம்பவே முடியல. அங்கே வந்து டஸ்ட்பினில் அங்கே செக் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே அதை அங்கே போட்டு வச்சுருக்கா. அதை பார்த்துட்டு அவன் பயங்கரமான கோவமாயிடுறான். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிறகு இங்கே அவங்க அப்பா கோவமாயிட்டு அந்த ஃபோனை போட்டுட்டு அங்கே இருந்து போனதுமே ஹீரோயினை கண்டுபிடிக்கங்க சொல்றான். சார் இப்படி வந்துட்டு ஏதோ ஒரு கால் வந்திருக்கு, அவங்க கிளம்பி போயிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க திரும்ப ரிட்டர்ன் வரலன்றத சொல்றாங்க. இவனுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு, அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு. பட் அப்போ அங்கே அவன் தொடர்ந்து கால் பண்ணதுமே கால் அட்டன் பண்ணி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அவனுமே காப்பாற்ற வந்ததுமே குதிக்க முடியாது இல்லையா, அவங்க ஏறிப்படி வச்சு இறங்கிடுறா. பட் அவங்க கேட்ச் பிடிச்சிடுறான். கார்ட்ஸ் விரட்டினாலுமே இவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். போயிட்டு இருக்கும் போதே அவனுக்கு தொடர்ந்து கால் வந்துச்சுக்கு. இப்போ சரிப்பா முக்கியமான வேலை இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள், நான் வந்துட்டு இங்கேருந்து போய்க்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு சும்மா ஃபோன் சொன்னதும் அவள் ரொம்ப தேங்க்யூ சொன்னதும் தேங்க்யூ நீ எப்படி எனக்கு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அவள் இந்த டைம் வந்து ஹாப்பியாகிட்டு அவனை போய் கன்னத்தில் கிஸ் கொடுக்குறா. அவளுக்குமே ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. அவனுமே சந்தோஷமாயிட்டு அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இறக்கி விட்டுட்டு அவன் போனதுமே அந்த சைடில் காரில் வர்றா. இந்த எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்லை, இதை யூஸ் பண்ணிட்டு நான் வந்து அவளை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு காரை வச்சு ஹிட் பண்ணிடுறா. ஹீரோயினுக்கு ஒரு சின்ன அடி தான், அங்கே கீழே விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு அவள் திரும்ப அங்கே காரை ஏற்ற வந்ததுமே அங்கே கரெக்டாக இன்னொரு கார் வந்ததும் இவள் பயந்து போயிட்டு அங்கேருந்து போயிடுறா. வேறு எந்த காரும் கிடையாது, அது நம்ம ஹீரோவோட கார் தான். வேமா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அவளுக்கு பெரிய இன்ஜுரியெல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு 3 days வந்து அப்சர்வேஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பார்த்தா பயங்கரமாக தண்ணியை போட்டுட்டு அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலே அவள் என்னை வந்து விட்டுட்டு போகணுன்னு ட்ரை பண்ணுறாளா, எப்படி அவளுக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு இப்போ தான் ரொம்ப ரியலைஸ் ஆகிட்டு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்கே ஜியா வந்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே எந்திரிச்சு போயிடுறாங்க. அவள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கன்சல்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்ணதுமே அப்பா நீங்கள் வந்துட்டு என்னை என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணாலுமே நான் அந்த டென்ஷனை வந்து மேரேஜ் பண்ண மாட்டேன், நீங்கள் எங்கெங்கே இன்விடேஷன் கொடுத்துருக்கீங்களோ ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க அப்படின்றத சொல்லும்போது அந்த ஆள் பேசவங்களையுமே நம்ம ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறான். என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் என்ன என்கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு நல்ல மனுஷனாக நடந்துக்கிறீங்களேன்னு சொன்னதும் ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவளை கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு நீ எதை பற்றியுமே யோசிக்காத, நான் இருக்கேன் உனக்காக அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் இவன் கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த ஜியாவோட வீட்டில் எந்திரிக்கவுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொன்னதும் உடனே அவங்க டாப்பிக்கை மாற்றி நீ நல்லா தூங்கிட்டீங்களா, நானுமே பேசாமல் உங்களை எழுப்பாமல் விட்டேன்னு சொல்கிறா. அவள் வந்து இன்விடேஷன் எல்லாமே திரும்ப வாங்க சொல்லிட்டாலாமேப்பா, ஓல்டு ஹவுஸ்க்கு போக போகிறாலாமே மேரேஜ் வேணான்னு சொல்கிறதுக்காகன்னு சொன்னதும் இவன் ரொம்ப பயந்து போயிடுறான். ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா நான் ஓல்டு ஹவுஸ்க்கெலாம் போக போகிறது கிடையாது, நீயாவே போய் சொல்லிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணியிருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எப்படினாலும் அவன் என்னை விட போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கே நம்ம ஜியாட்ட உன்னை வந்து நான் இன்னைக்கு சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு என்ன வேணுமோ நீ சொல்லு அப்படின்ற சொல்லிட்டு அவன் சந்தோஷமாயிட்டு அவளை அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இவன் நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மினி அங்கே வந்துடுறா. அவளை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. எனக்காக நீ வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும்பா, நான் அந்த லூ ஃபேமிலியோட சேர்ந்து எந்த ஒரு கனெக்ஷனும் பண்ண போகிறது கிடையாது, அந்த இடத்துல வச்சு அவனுக்கு பிரேக்கப் சொல்ல போகிறேன், வெட்டிங் ஏற்பாடு பண்ண இடத்துலன்னு சொல்லிட்டேக்கா. ஸோ நம்ம ஹீரோ இந்த பக்கம் பார்த்தா அவளுக்காக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரிங் எல்லாமே ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேக்கான். வெட்டிங் டேக்காக எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மேலே வந்து நம்ம ஹீரோயின் பார்த்தா க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்ன நடந்துட்டுருக்கு, இப்படிலாம் ட்ரெஸ் கலர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அங்கே டென்ஷன் போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, வான்னு சொன்னதுமே மரியாதையாக போயிரு, உன்ட்ட நான் எதுவும் பேச வரல, இன்னைக்கு உன்னை எக்ஸ்போஸ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஏன்னா உன்னோட அந்த
அடாப்டர் சிஸ்டரை கூப்பிடலையா, ரொம்ப தங்கமானவளாச்சேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அப்போ அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இந்த பொண்ணு என்ன ஒரு மாதிரியா பேசுகிறாங்கன்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியாதா, இவங்க 2 பேருமே ஆருயிர் காதலர்கள் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீடியோஸ் எல்லாமே போட்டு விட்டா. பார்த்தீங்கல்ல, அவள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அவட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் மேரேஜ்க்காக. 2 பேருமே இப்போ வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு என்னை சீட் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்துக்கு வந்து அன்னை தங்கச்சி, ஆனால் உள்ள வந்துட்டு கள்ள தொடர்பு அப்படின்றத அவ சொல்றா. பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயினோட அப்பா பயங்கரமான கோவமாய் போயிடுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தாத்தாக்கு அங்கே மயக்கம் வந்துட்டு அவருக்கு ரொம்பவே வந்து முடியாமல் போயிடுது. அவருக்கு மருந்து கொடுத்து எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. ஸோ வந்துட்டு ஹீரோயின் ஃபைனலாக வந்துட்டு இந்த 2 காதலர்களுக்குமே சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணி விட்றா. நம்ம ஹீரோவுமே மேலே வந்து கங்க்ராச்சுலேஷன் பா உனக்குன்னு சொல்லிட்டு அவ வேற ஒரு பக்கம் இன்சல்ட் பண்ணுறான். ஸோ அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவள் ரிங் எடுத்தா. ஹீரோயின் அதை பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் இவனுமே பின்னாடியே போகிறான். ஸோ அப்போ அங்கே ஹீரோ எதுக்காக நீ இப்போ அங்கே நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணக்குள்ளே எந்திரிச்சு வந்தேன்னு சொன்னதுமே, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலேன்னு சொன்னதுமே, தெரியலையான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே அவள் கோவமாயிட்டு, நீங்கள் என்ன வேலை பண்ண இருந்தீங்க சொல்லுங்கள், நீங்கள் அந்த இடத்துல வச்சு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் அவன் மேலே பொய்யா பழைய போட்டிருக்கேன்னு பேச மாட்டாங்களா, இதனால் நம்மளுக்கு தான் அவமானம்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே, இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொன்னதும், எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னதும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதும், உண்மையாவான்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் ஆமான்னு சொல்கிறான். பிறகு இந்த ஜியாவை பார்த்தா ரொம்ப அங்கே வந்துட்டு அசிங்கப்பட்டு போய் ட்ரிங்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட புலம்பிட்டுருக்கா. நான் கண்டிப்பாக அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், அவளுக்கு அவள் பாட்டினா ரொம்ப அட்டாச் ஆச்சே, நீ என்னை வந்துட்டு அவங்க பாட்டி இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, நான் ஒரு வழி அவளை பண்ணணும்னு அவள் சொல்கிறா. ஸோ பிறகு நம்ம ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, இப்படி பாட்டிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவங்க வேகமாக பயந்து விழுந்தடிச்சு அவங்க ஓடிட்டுருக்கா. அவங்க டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோமா பாட்டியை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அவள் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறா. அங்கே வீடியோவில் காமிக்கிறாங்க இந்த 2 பொண்ணுங்க தான் போனாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா அவளோட ஸ்டெப் சிஸ்டரும் அந்த ஜியாவும் தான் சேர்ந்து போயிருக்காங்க. அவங்க ஹீரோயினை பற்றி என்னத்தையே சொல்லி தான் அவங்களுக்கு இப்படி ஆகி போயிடுச்சு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோட்டையுமே இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அவனுமே வேகமாக வந்துட்டுருக்கான். அவங்க அப்பாங்க வந்துட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான் சொன்னதுமே, இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட அந்த ஆசை பொண்ணு தான், அவட்ட போய் நீ கேளுங்க, மிஸ்ட்ரஸை கட்டிட்டு வந்துட்டு அவளுக்கு பிறந்தவளால் என் பாட்டி தான் இப்போ செத்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் அந்த ஆள் கோவமாயிட்டு, நீ எதுக்காக மேலே பழிய போகிறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. நீ அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லைன்னு சொன்னதும் அவளுக்கு கஷ்டமாயிடுச்சுக்கு. இன்னுமே இந்த ஆளுக்கு தன்னை வந்து சேல்ஸ் பண்ணி காசு சம்பாதிக்கிறது தான் வந்து கவலையாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அங்கே நம்மளோட ஹீரோ அங்கே வந்துடுறான். அதை பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஒருவேளை இவன் லூ ஃபேமிலியை சேர்ந்தவன், இவளையுமே வந்து பனிஷ் பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பானாக்கோன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. பட் அவனை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுமே, ஒருவேளை லூ ஃபேமிலி இன்னுமே இவளுக்கு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ என்னமோ, அதனால தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆள் உடனே அங்கே வந்துட்டு அமைதியாகிட்டு உடனே பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுகிறாரு. பட் இருந்தாலும் தன்னோட சின்ன பொண்ணை காப்பாற்றுறதுக்கு அந்த ஆள் அவ்வளோ தூரத்துக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே கேட்டுட்டாங்க. ஒரு பக்கம் ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அம்மா இறந்து போனதை நினச்சி கவலை இல்லாமல் இருக்குமான்னு சொல்லிட்டு பேசிட்டு ட்ராமா வேற பண்ணிட்டு போகிறாரு. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு, இப்போ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், நீ பண்ணலான்னு சொன்னதுமே, கண்டிப்பாக இதுக்கு காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டருக்கு அங்கே ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. ஐயோ கடவுளே, பாட்டி வேற இறந்து போயிட்டாங்க, என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த ஜியா சொல்றா, நீ எதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்கா, அவங்க வந்து உடம்பு முடியாமல் இருந்தாங்க, நம்ம என்ன பண்ணோம், அவங்க செத்து போயிட்டா அப்படின்ற சொன்னதோ அவளுக்கு ஆமாலன்னு சொல்லிட்டு அங்கே தைரியமாயிருது. ஸோ அவங்க ஃபியூனலில் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே அந்த டென்ஷன் வர்றான். வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க பாட்டியை நினச்சி அழுதுட்டுருக்கா. அதை பார்த்துட்டு நான் இந்த டைம் போய் அவள்கிட்ட பேசி கரெக்ட் பண்ணிடா, அவங்க வந்து சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. அவன் ஐடியா பண்ணுறான். ஹீரோயினுக்கு பாட்டி எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவளுக்காக வந்து தன்னோட பேரில் இருந்தால் சேர்ஸையுமே கொடுத்துருக்காங்க, கான்ஃபிடென்ட் வரணுன்றதுக்காக. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவன் போயிட்டு அவட்ட பேசினதுமே, மரியாதையை நீ அந்த ஜியாவை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறான். உன் மனசை என்ன நினச்சிட்ருக்க, இந்த டயத்தில் கூட நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, அப்போ அங்கே இதுக்கெல்லாம் காரணமே இந்த ஜியா தான்,
இவ தான் வந்துட்டு என் பாட்டியை கொலை பண்ணிட்டான்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன், நான் அவங்கள பார்க்குறதுக்கு தான் நான் போனேன்னு சொன்னதுமே அப்போ அந்த ஸ்டெப் சிஸ்டருமே ஆமாம் நாங்கள் பார்க்க தான் போனோன்னு சொன்னதும் அப்படியாம்மா பாட்டி என் பேரில் வந்து ப்ராப்பர்ட்டிஸை எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப கோவமாக இருந்தையே, உனக்கு என்ன பாட்டி மேலே அவ்வளோ அக்கறை வந்துச்சு, திடீர்னு பார்க்க போனேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஷான் காதலே வாங்காமல் ஹீரோயினை ரொம்ப மோசமாக பேசிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோ வந்து பயங்கரமாக கோவமாயிட்டு அடிச்சுடுறான். இதில் என்ன பேச்சு பேசுறதுன்னு கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு பேச வந்ததும் வாய முடிட்டு மரியாதை இல்லை உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டினதுமே அவங்க அழுதுட்டு உடனே போனதும் இவனுமே பின்னாடியே போயிடுச்சேக்கான். சிஸ்டருக்கு பார்த்தா திடீர்னு ஹீரோ மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அங்கே பேச ட்ரை பண்ணுறா. பட் அவன் கண்டுக்கவே இல்லை. ஹீரோயினை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு நீ எதை பற்றி கவலைப்படாத, நான் உனக்காக இருக்கேன், என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டதும் அவள் வந்துட்டு எதுவும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே சரி நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்போ நீ பப்ளிக் பண்ணுவேன்னு சொன்னதுமே கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிகிட்ட விட்டு பேசிட்டு இருக்கான். பிறகு அவங்க அப்பா ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லூ குடும்பத்துலேருந்து நம்மளுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வர மாட்டேது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க பொண்ணு அப்பா நம்ம கசின் இருக்கானே அவன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா எல்லாமே கொடுத்ததும் அந்தால் அங்கே ஓகேன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. ஸோ அவங்க வந்து அவளுக்கு தண்ணி கொடுத்ததும் அதை குடித்ததுமே ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க கசினை வந்துட்டு அவங்க சிஸ்டர் உள்ளே கூட்டிகிட்டு வரா. புரிஞ்சுக்குது இவங்க 2 பேரும் சேர்ந்தா ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அவளுக்காக பிரேஸ்லெட் எல்லாமே கொண்டு வர அது அவங்க பாட்டியோடது. அவங்க அப்பா மற்றதை எல்லாத்தையும் ஏலத்துக்கு விட்டாரு. இதை மட்டும் அங்கே காப்பாற்றி அவளுக்காக கிஃப்டாக கொடுக்கணும்னு செட்டு கொண்டு வர்றான். பட் இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியா ஃபீல் ஆகிட்டு இருக்கும்போது அவனை எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து அவனை பயங்கரமாக போட்டு அடித்து அங்கே ஜெயிலையுமே பிடிச்சி கொடுத்துடுறான். ஃபைனலாக நம்ம ஹீரோயினையுமே காப்பாற்றி அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி அவன் கூட சேர்ந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே அவனுமே வந்துட்டு கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண வேண்டியதாக இருது. ஹாஸ்பிட்டல்லையுமே கொண்டு வந்து பிறகு சேர்த்துருக்கான். அப்போ அவளுக்கு வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே நினச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி எம்பரஸ்மெண்ட்டாக ஃபீல் ஆனதும் இதில் வந்துட்டு அசிங்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ நல்லா தான் இருக்க, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவை நினச்சி ரொம்பவே கோவம் ஆயிடுச்சுக்கு. அந்தால நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சுக்கா. அந்தால பார்த்தா அவங்க பொண்ணு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. லூ குடும்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வரல, உன் பேச்சை கேட்டு நம்பி நான் நாசமா போயிட்டேன்னு சொன்னதும் அவளுக்குமே பயங்கரமான கோவம் ஆயிட்டு கண்டிப்பா நான் இதுக்கு அவ்வளவுதான் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஜியாவை பத்தி அவ யோசிக்கிறா. ஹீரோயினை பத்தி நினைச்சிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ஜியா வர்றான். அவனுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுட்டு அவன்கிட்ட அப்படியே கொஞ்சிட்டு பேச ட்ரை பண்றா. பட் அவனை பார்த்தா கொஞ்சம் கூட வந்துட்டு இவளை கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டு போனதுமே இவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது. அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பிறகு சிஸ்டரை மீட் பண்ணிட்டு இந்த பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் காமிக்கிறா. இதை பார்த்தா அங்கே என்னோட கசின் வந்து அவளை கிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, இதை நம்ம போஸ்ட் பண்ணி விட்டோம்னான்னு சொன்னதும் அது கரெக்ட் தான், எல்லாருமே வந்து டிங்ஷான் தான் அவளை சீட் பண்ணதா பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இப்போ வந்துட்டு அவள் தான் சீட் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அதை போஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இதெல்லாம் கண்டிப்பாக என் சிஸ்டர் மட்டும் தனியாக பண்ண மாட்டா, ஏன்னா அவளுக்கு அந்த லெவலுக்கு மூளை கிடையாது, கூட சேர்ந்து யாரோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி அதை பற்றி கண்டுபிடிக்க சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்து சொல்லிடுறான். இனிமே இதுக்கப்புறமே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக வந்துட்டு பப்ளிக் பண்ணிட போகிறேன் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அந்த ஃபெஸ்டிவல் டயத்துலன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவள் பேர் கேட்டு அசிங்கப்பட போகிறான்னு சொல்லிட்டு. பட் அங்கே உள்ளே பார்த்தா அது அந்த போஸ்டே இல்லையேப்பா என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயினோட சிஸ்டர் கேட்குறா. அந்த டிங்ஷானை பற்றியுமே அங்கே வந்து பயங்கரமாக போஸ்ட் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டரை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே மனசில் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே உனக்கு என்ன ஹெல்ப் கேட்டாலும் நீ வந்து என்கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பாக உனக்கு பண்ணுறேன் அப்படின்றதாவே சொல்கிறான். அங்கே வீட்டுக்கு போனதுமே அவங்க அப்பாவும் பொண்ணுமே அப்படியே ஆசையாக அவட்ட பேசினதும் சும்மா இந்த நடிப்பெல்லாம் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், உங்கள் பொண்ணு வந்துட்டு பண்ண வேலை உங்களுக்கு தெரியும், போலீஸ் கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அப்பா அதை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நினச்சி விட்டுருமான்னு சொன்னதுமே உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் வேணா திரும்ப போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவள் பயந்து போயிட்டு கட் பண்ணி விட்டுட்டு ஃபோனை சிஸ்டர் நீ ஏன் பேசிகிட்டு இருக்க, நம்மளாம் ஒரே ஃபேமிலி தானே அப்படின்றத சொன்னதும் அப்படியா சரி ஓகே அப்படின்னா நான் மன்னிச்சு விட ரெடியாக இருக்கேன், நீங்கள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணுங்கள், அதில் உங்கள் பொண்ணு வந்துட்டு பப்ளிக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நடந்த எல்லாத்துக்குமே அப்படி
அப்படி இல்லைன்னா வந்துட்டு நடக்கிறதே வேற, நீங்கள் வந்துட்டு வீட்டை விட்டுமே இவ்வளோ வெளியே துரத்தி விடணும்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட்டாங்க ஐடியா கேட்டிருக்கா. அப்பாங்க 50% ஷேர்ஸை வந்துட்டு உன்னோட பேரில் மாற்ற சொல்லுன்னு அவன் சொல்லியிருக்கான். அப்பாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஷேர்ஸை வந்து மாற்றணும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் கோவமாய் போயிட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா, நான் மிஸ்ஸஸ் லீஷ்வா நான் மாற போகிறேன்னு சொல்லிட்டு பேசுனதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. ஹீரோ போய் இவளை லவ் பண்ணுவானான்னு சொல்லிட்டு அவள் அப்பாட்ட அங்கே வந்துட்டு போகிறா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இவளுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. அவங்க அப்பாட்ட ஹெல்ப் பண்ண சொன்னதுமே இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு ஏன் என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வேற பயங்கரமாக கோவமாயிட்டு போனதும் திரும்பவுமே அவள் அந்த ஜியாட்டா கால் பண்ணிட்டு ஹெல்ப் கேட்குறா. ஹீரோயினுக்கு அங்கே டிங்ஷான் கால் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஜியா ரொம்ப அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்ன புது ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போனால் அவள் என்னை வந்து போஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்தி விட்டான்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. ஸோ போனதுமே எல்லாருமே பிடிச்சி பயங்கரமாக திட்டாங்க. அங்கே ஜியா டிங்ஷானோட அப்பா மேரேஜ் எதுவுமா பண்ண அசிங்க பார்த்தாது, நீ இப்போ வேற இந்த மாதிரி போஸ்ட் பண்ணி விட்டு குடும்ப மனத்தை வாங்கிட்டு இருக்கான்னு சொன்னதும் உங்கள் இந்த ஆசை அடாப்டட் பொண்ணு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு கேளுங்க, என்னை பற்றி எதுக்காக அப்படி அசிங்கமாக போஸ்ட் பண்ணான்னு சொன்னதுமே உடனே நான் அப்படி பண்ணுவேனான்னு சொல்லிட்டு ட்ராமாலாம் பண்ணிட்டு அழுததுமே அங்கே டிங்ஷான் அவட்டாங்க சாரி கேட்க சொல்லி போஸ்ட் பண்ணுறான். நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் ஏன் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அவன் அப்படிலாம் வந்துட்டு சாரி அவன் கேட்க மாட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க பிரதருக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு பேசிட்டு இருக்க, நீ நம்ம குடும்பத்துக்காரவங்க, நீ மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னதும் இவளுமே நம்ம குடும்பத்தை சேர்ந்தவதான்னு சொன்னதும் ஹீரோயின் பப்ளிக்காக சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பயந்துடுறா. அவன் ஆனால் நம்ம குடும்பத்தில் வந்து 2 பெரியவங்க சேர்ந்தான மேரேஜுக்காக ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு வெளியால் மாதிரி எப்படி ட்ரீட் பண்ண முடியும், நான் வந்துட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல எந்த தப்பு இல்லைன்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் உங்கள் ட்ராமா முடிஞ்சிருச்சா, நான் இப்போ கிளம்புறேன், மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாங்க வந்துடுறாரு. ஆல்ரெடி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குப்பான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் அவங்களுக்கு மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே இந்த ஜியாக்கு ஹாப்பி ஆகிட்டு தன்னோட ஆன்ட்டி வந்தால் அவங்க கூட சேர்ந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த வீட்டில் இன்னுமே ஸ்ட்ராங்கான உரிமை கிடைக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா வாங்கி கொடுக்கறதுக்காக. இந்த விஷயத்தை பற்றி அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. இந்த பொசிஷன் நம்மளுக்குள்ள வேணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ எவ்வளோ வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளாமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஜெலஸ் ஆயிடுச்சுக்கு. ஸோ இவள் கதவை ஓப்பன் பண்ணால் அங்கே நிற்கிறது பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அங்கே ஆளுங்க எல்லாத்தையுமே அவள் கூட்டிகிட்டு வந்திருக்கா. வேமா அங்கே வந்துட்டு லக்கேஜ் எல்லாமே தூக்கி போட்டு கழுத்தை பிடிச்சி அங்கே வெளியே தலை சொல்லிடுறா. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப கோவமாகி போயிடுறா. அவங்க அப்பாவுக்குமே இதனால எந்த பிரச்சனையும் இல்லை, பொண்ணு ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே இங்கே வந்துட்டு அதுக்கு ஓகே தான் சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோ ஏன் அவர் கூட சேர்ந்து உட்காந்துட்டு நான் வந்துட்டு லூ ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், உங்களுக்குமே நிறைய வந்துட்டு பெனிஃபிட் கிடைக்கும், நீங்கள் ஆனால் 10% ஷேர்ஸை எனக்கு மாற்றி கொடுக்கணும்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் நான் மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னதும் உங்களையெல்லாம் நம்ப முடியாது, முதல்ல நீங்கள் சைன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதும் அந்த ஆளுமே வேறு வழி இல்லாமல் அங்கே சைன் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ பிறகு அவங்க அப்பாவை மீட் பண்ணிவிட்டு அப்பா நான் வந்து மிஸ்ஸஸ் லீஷ்வா நான் மாறிட்டேன்னா நீங்கள் இதெல்லாம் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது, இந்த குடும்பத்தோட சொத்து எல்லாமே நம்மளுக்கு தானேப்பான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. பட் அது எப்படி சாத்தியமாகும்னு அந்த பர்சன் கேட்டதுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எப்படியாச்சும் வந்துட்டு அவரோட பேபிக்கு அம்மாவாயிட்டேன்னா எல்லாம் நடக்கலான்னு சொன்னதும் சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, அதுக்கு நீ என் கூட சேர்ந்து வான் செட் அவர் கூப்பிடுறாரு. கடைசியில் இந்த ஆள் அப்பாவா என்னன்னு தெரியல, 2 பொண்ணுங்களையுமே காசுக்காக வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அவளுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கா. அவளுக்கு வந்து பணக்காரனை கல்யாணம் பண்ணணும் வாழ்க்கையில், அவ்வளோதான். நம்மளோட உறவை வந்து பப்ளிக் பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவள் வந்து பேசும்போது இல்லைப்பா இந்த டயத்தில் வேணான்னு சொல்லிட்டு அவள் பயப்படுறா. சரி பிஸ்னஸ் மீட் இருக்கு நீ என் கூட சேர்ந்து வான்னு சொன்னதுமே ஐயோ அவங்க வந்து பார்த்தா எல்லாருமே பார்த்துட்டு நம்ம வசமாக மாட்டிக்க வேண்டியதாக இருக்குமே அப்படின்றத சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு கிளம்பி மட்டும் வான்னு சொன்னதுமே சரி இப்போ என்ன உங்கள் ஃப்ரெண்டுமே சேர்ந்து ட்ரெஸ் வாங்குறதுக்காக போகிறாங்க. ஆனும் அந்த ஜியாவுமே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன ட்ரெஸ் பிடிக்குதுன்னு சொல்கிறாலோ அதே ட்ரெஸ் தான் அவளுமே வேணும்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயின் சரி வச்சுக்கோ, ஆனால் ஒரே கண்டிஷன் மட்டும்தான், இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி நீ வந்துடாதடான்னு சொல்லிட்டு டிங்ஷானை திட்டி விட்டு போகிறா. அப்பாங்க அவன் வந்து உண்மையிலே என்ன அவன் என்னை மீட் பண்ண வேணான்னு நினைக்கிறாளான்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆயிடுது. அப்பாங்க நீ என் கையை விடுன்னு சொல்லிட்டு அவளோட பின்னாடி போனதும் அந்த விலையை கேட்டால் ட்ரெஸ் விலை பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஐயோ இவட்ட போய் வம்பு இழுத்தது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு அதுலேயே அவள் பில் பே பண்ண வேண்டியதாக இருது. அவங்க ஃப்ரெண்டு மீனி கோவமாயிட்டு நீ எதுக்காக அவளுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் விட்டு கொடுத்தா, அவள் என்ன
என்ன அவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தான்னு சொன்னதும், ஐயோப்பா அந்த ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு கலர் சூஸ் மேட்சாகவே இருக்காது, அவளுக்கு வந்துட்டு வச்சுக்கிறட்டு வேணா அப்படின்ற செட் அவங்க பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சிக்கா. அப்போ அந்த டிங்ஷான் வந்து உண்மையிலேயே நீ என்னை மீட் பண்ண விரும்பலையான்னு சொன்னதும், இந்த டைம் ஹீரோயினோட மினி அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, எதுக்காக நீ இப்போ தொல்லை பண்ணிட்டு இருக்க, அடுத்தவளை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ அவளை பற்றி உனக்கு யோசிக்க முடியாது, இப்போ என்னடா பேச்சுன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமான கோவமாயிடுறா. ஸோ அப்போ பார்த்தா அந்த ஜியாவுமே வந்துடுறா. பாங்க நீ இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, அவளுக்கு ஆல்ரெடி வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, நீ தொந்தரவு பண்ணாமல் மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் அந்த ஜியாவுக்கு ஷாக்காகி போயிட்டு இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பார்ட்டிக்காக வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பார்த்தா சேம் ட்ரெஸ் அங்கே போட்டிருக்காங்க, டைமண்ட் எல்லாமே போட்டு. மினி அது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சதை நினச்சி அவங்க எல்லாரும் உள்ள ஹாப்பியாக போனா, இந்த சைடில் அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவும் சிஸ்டருமே அவங்களுமே உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இங்கே பார்த்தா அங்கே டிங்ஷுவானும் அந்த ஜியாவுமே சேர்ந்து வர்றாங்க. வந்து சொல்றா, வேணுக்குனே இந்த ட்ரெஸ்ஸை என் தலையில போட்டு விட்டு போயிட்டா பாரு, ட்ரெஸ் எனக்கு சூட்டபிளாவே இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் உள்ளங்க ஹீரோ கூட என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அவருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நீ வந்துட்டு இப்படி க்ளோஸா வரதை பார்த்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பா அவர் கோவமாயிடுவாங்க அவங்கன்னு சொன்னதும், அதை பத்தி நீ கவலைப்படாதன்னு சொன்னதும் அந்த டிங்ஷான் வந்துட்டு பேச ட்ரை பண்ணதுமே, நீ என்ன இவன்கிட்ட பேசணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அவ இல்லைன்னு சொன்னதுமே சரி வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனதும் இவனுக்குமே ஒரு பக்கம் டவுட் ஆயிடுச்சு. பட் இது எல்லாத்தையுமே அவங்க சிஸ்டர் நோட்டீஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் என்ன பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, ஒருவேளை வந்து இவ தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட் ஆயிருது. பட் இருந்தாலுமே அவருக்கு எனக்கு சொந்தமாகறதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போய் அங்கே மேலே கொட்டி விட்டுட்டு ஐயோ தெரியாமல் பட்டுருச்சு நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே தொடச்சி விட ட்ரை பண்ணுறா. அதில் ட்ரக் கலந்துருக்கா. ஸோ அங்கே வந்துட்டு அவள் வேலை வந்து உண்மையிலே சக்ஸஸாக முடிஞ்சிருது. அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அது எல்லாத்தையுமே அங்கே தொடச்சி அவங்கள வா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுமே இல்லை ஒன்றும் தேவை கிடையாது நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான். வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே மேலே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே போனதுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பட் இது எல்லாமே வந்து சும்மா வந்துட்டு ட்ராமா தான். நம்ம ஹீரோ அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் வந்துட்டு மயக்கமாயிருவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நம்ம ஹீரோயினும் அங்கே மினியும் வந்ததுமே உடனே இவன் ட்ராமா பண்ணுறான். ஸோ கார்ட்ஸ் எல்லாமே வச்சு அவளை அங்கேருந்து அடித்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மினிக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது இவர் ஆக்டிங் பண்ணுறாருன்னு. ஐயோ நான் இப்போ வந்து டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கூட்டிகிட்டு போனால் நம்ம டென்ஷன் அதெல்லாமே பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, என்னை ஜெலஸாக்குறதுக்காக என் அங்கிள் பக்கத்தில் அவள் க்ளோஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். வீட்டுக்கு போனதுமே ஹீரோயின்ட்ட க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ண அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவள் நீங்கள் நிப்பாட்டுங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல பார்க்குறா. அங்கே நம்ம டிங்ஷான் ஃபோன் பண்ணதுமே ஹீரோயின் ஃபோனை அட்டன் பண்ண சொன்னதுமே உனக்கு வந்துட்டு இன்னும் அவன்கிட்ட பேசுகிறது அவ்வளோ இம்பார்ட்டன்டான கேட்டதும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரக்கெல்லாம் கொடுக்கல, நீங்கள் சும்மா என்கிட்ட நடிச்சிங்களான்னு சொன்னதும் ஆமாப்பா நான் சும்மா நடிக்க தான் செஞ்சேன், எனக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்குது, நீ அவன்கிட்ட பேசுகிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் அப்பாங்க நம்ம 2 பேரும் அப்போ மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நான் வந்துட்டு அப்போ ரிங் போடுவான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஓகேன்னு சொல்கிறா. ஸோ கையில் ரிங்கையுமே போட்டு விடுறான். நெக்ஸ்ட் டேவே போய் வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிட்டா அதை ஃபோட்டோ எடுத்து அங்கே குரூப்லேயுமே போட்டு விடுறாங்க. ஸோ அவங்க அப்பாட்ட கால் பண்ணி நான் மேரேஜ் பண்ணிட்டேன்ப்பான்னு சொன்னதும் நீ பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு சொன்னதுமே கண்டிப்பான்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு தான் ஒரு பக்கம் ரொம்ப நோஸ் ஆயிடுச்சுக்கு. நீ எதை பற்றியும் கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்கிறப்ப டிங்ஷான் கால் பண்ணுறான். பட் ஆனால் நம்ம ஹீரோ ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் என்ன பேச்சு அப்படின்றத சொல்கிறான். ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டு நம்ம ஹீரோயினை நீங்கள் வெயிட் பண்ணு நான் இப்போ போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே நம்ம டென்ஷன் வந்துட்டு அவட்ட ப்ளீஸ்ப்பா நான் வந்து நல்லாவே ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சினதுமே நம்ம ஹீரோ வந்து போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அவள் இப்போ உன்னோட ஆன்ட்டி ஆகிட்டா மரியாதையோட பேசிக்கோன்னு சொன்னதும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க பிரதர் நீ அவளுக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி நான் அவளை விடுறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே கோவமாயிடுறான். அங்கே நம்ம ஹீரோவோட அப்பாங்க வந்துடுறாரு. ஹீரோயினை பார்த்து அவர் கோவப்படுவார்னு பார்த்தா ரொம்ப அவருக்கு சந்தோஷம், பையன் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே நம்ம ஹீரோயின் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ 10 மில்லியனுக்கு அங்கே கார்டு கொடுக்குறாரு, கிஃப்டாக வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஜியா அதை பார்த்துட்டு எனக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே அவன் அவ்வளோதான் டென்ஷன் போட்டு அவளை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், நீ அப்ராட்லேருந்து வந்து தொலையாமல் இருந்தா இன்னைக்கு வந்துட்டு அவள் என்னோட பொண்டாட்டியாக இருந்திருப்பா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ
தான் வந்துட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், இப்போ பழியத்துக்கு என் மேலே போகிறேன்னு சொன்னதும், ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. அவன் வந்துட்டு இவ தான் காரணம்னு சொல்லிட்டு முழு பழியும் தூக்கி மேலே போட்டான். அதுக்கு போய் தண்ணியை போட்டுட்டு ஃபீல் பண்ணிச்சேக்கான். அங்கேயுமே இந்த ஜியா வந்துடுறா. பட் ஆனால் அவனுக்கு வந்து என்னென்னா நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காளாக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தன்னோட மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லி அவன் ரொம்பவே கவலைப்படுறான். நெக்ஸ்ட் மார்னிங் கண்ணை முடிச்சு பார்த்தா இவ தான் அங்கே பக்கத்தில் இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னமே கோவமாயிட்டு இதுக்கப்புறம் அவ கூட சேர்ந்து எந்த ஒரு உறவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே இதை அவளால் அங்கே தாங்கவே முடியலை. இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான். நான் அவளை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கா. அவங்க அப்பா வந்துட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக கூப்பிட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே அவங்க பொண்ணை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அங்கே வெளியெடுக்க சொல்லி பேசும்போது நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஸோ 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே அந்த ஆளுக்கு பயங்கர ஹாப்பியாகிடுது. அப்போ அங்கே நீங்கள் சேட்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதை நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொன்னதுமே ஐயோ நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் எதுவும் ரெடி பண்ணலையேமான்னு சொல்லிட்டு அவர் ட்ராமா பண்ணதுமே அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி எல்லாமே நான் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் சைன் பண்ணி கொடுங்கன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு வழி இல்லை. அங்கே வந்துட்டு இங்கேருந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்றதுக்காக அவருமே உடனே அங்கே சைன் பண்ணிடுறாரு. பட் ஆனால் நம்ம ஹீரோ அடுத்து உடனே கால் பண்ணி இப்போ வந்து பாய்காட் பண்ண சொல்கிறான். 2வது நம்ம ஹீரோயினுமே உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு வேலையே உங்களை தான் அந்த பொசிஷன்லேருந்து தூக்குறது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு ஹார்ட் எல்லாமே பெயின் ஆகிடுது. பட் ஹீரோயின் அங்கே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லி இங்கே ஒரு பேஷண்ட் இருக்காங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிடுறா. வீட்டுக்கு வந்துட்டு அங்கே நம்ம தாத்தா கூட சேர்ந்து அவள் ஹாப்பியாக பேசிட்டு நம்ம ஹீரோலாம் இருக்கும்போது அப்போ அந்த ஜியா அங்கே வர்றா. நான் இன்னைக்கு கண்டிப்பாக இவ்வளோ கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்த போனதும் நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சி காப்பாற்றிடுறான். அப்போங்க நம்ம டிங்ஷோன் அம்மா வந்து ஐயோ என் புள்ளன்னு சொல்லிட்டு காப்பாற்றினா கடைசியில் பார்த்தா அந்த லேடியவே கழுத்தில் கழுத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. கண்டிப்பாக நான் வந்துட்டு கொல்லாம விட மாட்டேன், எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்களவே இன்ஜுரி பண்ணி விட்டுட்டு அவங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறா. போகிற வழியில் கார் ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. பட் இருந்தாலுமே அங்கே வந்துட்டு தப்பிச்சுடுறா. நம்ம ஹீரோ எப்படி அவளை போய் சும்மா விடுவான். அங்கே மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குமே அவளை அனுப்பி விட்றாங்க. அவள் உண்மையிலே பைத்தியம் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோ நீ என்ன நல்லா தானேப்பா இருக்கான்னு சொன்னதும் நானும் நல்லா இருக்கேன், இன்னொருத்தவங்களுமே ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கரமான ஹாப்பியாகிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் இப்போ கன்சீவாக இருக்கா. அதை நினச்சி அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். ஸோ உங்களோட நியூ லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.